Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக குடைமிளகாய் சாம்பார் சொன்னேன் இல்லையா, பொதுவாக நான் ஒரு கரண்டி சாம்பார் தான் சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி குடைமிளகாய் சாம்பாரில் இன்றைக்கி 5-6 கரண்டி ஊற்றி சாப்பிட்டேன். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பருப்பில் சீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், சீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம பருப்பில் வேக வச்சிடலாம். கருவேப்பிலை இந்த நாளும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பருப்பில் வேக வச்சிட்டா அதனுடைய வாசனை, சுவை எல்லாமே இறங்கும். அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நம்ம சாம்பாரில் தக்காளி, வெங்காயம் வணக்கிட்டு காய்கள்லாம் வணக்கி போடுவோம் இல்லையா, இந்த கடுகு தாளித்து தக்காளி வெங்காயம்லாம் வணக்கிட்டு அப்புறம் தானே என்ன சாம்பாருக்கு உண்டான காயோ அதெல்லாம் போட்டு வணக்குவோம். அதில் இந்த கடுகு இதெல்லாம் தாளித்த பிறகு தக்காளி வெங்காயம் வணக்கிறப்ப பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு 2-3 பல் இடித்து போட்டுருங்க. இதில் சூப்பராக இருக்கும். நம்ம பல் இல்லை, பூண்டு பல்லை நறுக்கியோ பொடியாக நறுக்கியோ இல்லைன்னா இடித்து போட்டு பண்ணினோம்னா செம்ம டேஸ்ட்டு. அப்படியே பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கே தெரியுதா, இது வரைக்கும் பண்ணினது கிடுகிடுன்னு எவ்வளோ இறங்கிடுச்சு பாருங்கள். என்னவோ ஹோட்டல் சாம்பார் வாசனை அடிக்குது, இதே மாதிரி ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுவை மிகுந்த ஒரு டிப்ஸாக எனக்கு தோணுச்சு.